எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில் கோச்சாரத்தில் அமைய போகிறாங்க, அதுவும் தனுஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அது உங்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசியில மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வருவாங்க. மூலத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். சரிங்களா? ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்தினுடைய அதிபதியா வருவார். சரிங்களா? ஸோ இந்த மாதம் குருனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? குறிப்பா பெரிதளவுக்கு முக்கியமான விஷயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். காரணம், ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அது இல்லாமல் கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திய முதல் பகுதியில் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 2வது பகுதியில் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் வரார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள் சற்று சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஆனால் 2வது பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர, அதாவது மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. குரு இதனால் வரைக்கும் இருந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். ஸோ 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நிலையா நிச்சயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். ஸோ இந்த குரு பார்வை ராசியின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள அதிகமாக திணிக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொண்டுகள் அதிகமாக செய்வீங்க. நிறைய கோயில்களுக்கு அதிகமாக, நிறைய ஆன்மீகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பாக கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்களில் அதிகமாக கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பக்குவம் அப்படின்றது வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஒரு பக்குவத்துக்கு வருவீங்க. சரிங்களா? வாழ்க்கைனா இதுதான், இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான சில விஷயங்களை தற்போது நீங்கள் மேற்கொள்வீங்க. 2வது, இந்த மாதம் 2வது பகுதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை வந்து 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்கறதுனால தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்களா? 2வது, எடுக்கின்ற காரியங்கள்ல ஓரளவுக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்கும். காரணம், 3ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க. சரிங்களா? ராகு குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது. உடன் பிறந்தவர்களால் அல்லது இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க அதிகமாக வாழ்க்கையில தற்போது பார்க்க போறீங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாகவும் இந்த காலகட்டமானது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு முழு யுக்தியோட அந்த காரியத்துல இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. உங்க மேல உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை தற்போது வரும்.
சரிங்களா? அதாவது நம்பிக்கை இழந்து துவண்டு போன நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற வகையில இந்த காலகட்டங்கள் அமையும். காரணம் குரு பார்வை ராசியின் மேல இருக்கு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனாலையும் லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற தன்மையில சனியோட சேர்க்கை பெற்றிருக்கனாலையும் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நெசவு தறி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக உங்களால் தற்போது பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. இரண்டாவது, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்து 2வது பகுதியில் சூரியன் மறைகிறார். அப்ப 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 2 பேருமே ராசிக்கு 6, 8ல மறையறதுனால இந்த எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்குழப்பங்கள், ஒரு மனசஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். ரெண்டாவது, செலவுகள் பண விரயங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உண்டுங்க. சரிங்களா? எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகி கொண்டிருக்கிற தன்மைகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் மாறாது. மெல்ல மெல்ல இன்னும் டைம் ஆகும். ஒரு 3-4 மாசமாச்சும் ஆகும் விரயங்கள் செலவுகள் குறையறதுக்கு. அது மட்டும் இல்லாம வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்போது பயன் கொடுக்கும். சரிங்களா? குறிப்பா திருமணம் சார்ந்த முயற்சிகள் அல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி மூலத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கோ, ஏன்னா பொதுவாக மூலத்துல பிறந்தவங்களுக்கே ஒரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது ரூமர்ஸ் சொல்லுவோம். மூலத்துல பிறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு எடுக்கிறதுக்கோ வந்து யோசிப்பாங்க. அது ஒரு என்ன சொல்றதுங்க, நம்ம அதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா நான் விரைவில் பதிவிட்டுறேன். ஏன்னா மூலத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா திருமண தடைகள் நிறைய இருந்துட்டே இருக்காது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம சீக்கிரமாக நம்ம சேனல்ல போடலாம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடைகள் நிச்சயமாக விலகுங்க. அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு கோணலாகி போனதோ அவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து முடியும். அதே மாதிரி காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறனால மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான அக்கறை நீங்க செலுத்துறது நல்லா இருக்கும். ஏன்னா மனசு அப்படின்றது ஸ்திரமா இருக்காதுங்க. தேவையற்ற விஷயங்கள்ல மனசு வந்து அலப்பாயும். சரிங்களா? முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நிலையில ஒழுங்கா இருக்க முடியாது உங்களால. அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிங்க. ஒரு காரியத்துல இறங்குறீங்களா, அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு இடத்துல வந்து மூக்க நுழைக்காதீங்க. சரிங்களா? அது வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் பொருந்தும். சரிங்களா? அதாவது மூலத்துல பிறந்த எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை பாருங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராகு அண்ட் குரு 2 பேருமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வலுவான தன்மையில இந்த மாதம் 2வது பகுதியில் இருக்கறனால நிச்சயமாக இவங்க இருவரால் அதிகமான நன்மைகளை நீங்க அதிகமா அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? ஸோ நான் சொன்ன சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த காலகட்டம் மூலத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமா தான் இந்த மே மாதமானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமார் தான். ஆனா 2வது பகுதி உங்களுக்கு சாதகமா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.